அனைவருக்கும் வணக்கம். நாம் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான செய்தி வந்துவிட்டது. எஸ்சிடிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிச்சயமாக மே மாதம் முடிவதற்குள் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துரும்னுட்டு. அதே சமயத்தில் சொல்லியிருந்தோம், இந்த வாரத்தில் எப்போ வேணாலும் வரலாம், நிச்சயமாக சனிக்கிழமைக்குள்ளே வந்துடும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே போல் இன்று வந்துவிட்டது. ஸோ இந்த எஸ்சிடி செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், எஸ்ஜிடிக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சரிங்களா, லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ்ன்ற கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் வந்ததுலேருந்து என்னென்ன நடந்தது எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்தது, என்ன நோட்டிஃபிகேஷன் நம்பரு, எக்ஸாம் என்றைக்கு நடந்தது, ஆட் நம்பர் என்றைக்கு வந்தது, எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1:1.25 ரேஷியோவில் கூப்பிட்டாங்க. அது என்றைக்கு நடந்தது, மே 12லேருந்து 14 வரைக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் நடந்தது. அதே போல் அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் மே 16, அதே போல் ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு மே 22 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ போர்டு எப்படி என்ன வெளியிடுறாங்கன்னா, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு 1:1.25 ரேஷியோவில் கூப்பிட்டது அடிப்படையில் இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறாங்க. யாருக்கு, தமிழ் மீடியமுக்கு மட்டும் வெளியிடுறாங்க. சரிங்களா, அடுத்தது செலெக்ஷன் வந்து பியூராக ப்ரொவிஷனல் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து நீதிமன்றத்தில் ஏதாவது கேஸ் இருந்தால் அதுக்கு உட்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எப்போ ஏதாவது டிஆர்பிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் அதை கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்து வச்சுங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பணி அணை அப்படின்றத கொடுப்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்றைக்கு 31 தான், இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து இருக்குது. அதாவது ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் நியூஸ் பார்ப்போம். ப்ரெஸ் நியூஸ் வந்து நம்ம மேலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதே தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. அங்கே இங்கிலீஷில் இருந்தது, தமிழில் கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே படித்து பார்த்துக்கோங்க, இங்கிலீஷில் புரியாதவங்க. அடுத்தது இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை பார்த்துருவோம். இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 7 நபர்கள் வந்திருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் படித்து பார்த்துங்க. இன்எலிஜிபிள் லிஸ்ட் வந்து மொத்தம் 7 நபர்கள் இருக்காங்க. அது என்ன காரணம் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அவங்க மார்க் என்ன எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்ப்போம். சரிங்களா, இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இடம்பெற்றிருந்தால் உங்களுக்கு பணி என்பது உறுதி. சரிங்களா, டிஆர்பி மேக்ஸிமம் மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றனால எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஏதாவது இருந்தால் மேபி 0.1% ஏதாவது கரெக்ஷன் இருக்கலாமே தவிர, மற்றபடி இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து எல்லாருக்குமே பணி என்பது உறுதி. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி உங்களுடைய பேர் வந்திருந்தால் நம்முடைய சேனல் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஜிடிக்கான பணி நியமனம் என்பது மிக விரைவாக நடக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நம்ம சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.